என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். 1882 ஆண்டு பிறந்து 1921 ஆண்டில் தனது 39 வயதில் மரித்து போன பாரதி மகா கவியாக, தமிழில் மிகச்சிறந்த கவிஞனாக போற்றப்படக்கூடியவர். இன்றைக்கு அவரது 133வது பிறந்த நாள். மகாகவி பாரதியின் முகங்கள் பல. ஆசிரியராக, பத்திரிகையாளனாக, இதழாளனாக, தேச விடுதலைக்காக கவிதைகளை புனைந்த ஒரு தேசிய கவியாக பலவாறாக புகழப்படக்கூடியவர் மகாகவி பாரதியார். ஆனால் பாரதி இறந்து 93 ஆண்டுகள் கழிந்த நிலையிலும் கூட பாரதிக்கு உரிய ஒரு தேசிய கவிஞனுக்கு உரிய மரியாதையை இந்தியா தேசிய அளவிலான ஒரு மதிப்பை அவருக்கு வழங்கியிருக்கிறதா? பாரதிக்கு கிடைத்திருக்க வேண்டிய இடம் இந்திய அரசால் தேசிய அளவில் வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி தமிழர்கள் பலருக்கும் ஆதங்கமாக இன்றைக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. இன்றைக்கு டெல்லியில் விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. பாரதியின் சிலைக்கு, பாரதியின் உருவப்படத்திற்கு மாலைகளை அணிவித்திருக்கிறார்கள். அவர் வாழ்ந்த வாரணாசி இல்லம் அரசு இல்லமாக, நினைவிடமாக உருவாக்கப்படும் என்று கோரிக்கை முன்மொழியப்பட்டிருக்கிறது. பாரதிக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்குவதற்கு இந்திய அளவிலான முயற்சிகள் என்னென்னவற்றை தமிழ் சமூகம் எடுத்தது? அதற்கான கோரிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டனவா? விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு தா பாண்டியன், கவிஞர் மனுஷபுத்திரன், தமுமுகவின் திரு ஹாஜாக்கனி, பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தின் திரு ராமமூர்த்தி. வணக்கம். திரு தாப்பா, உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு காலத்திற்கும் மேலாக பாரதியின் கவிதைகளை உணர்ச்சி மிக்க உங்கள் குரல் வளத்தால் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் பேசியவர். பாரதி மறைந்து இத்தனை ஆண்டு காலத்திற்கும் பிறகும் பலருக்கும் ஒரு படைப்பூக்கம் தரக்கூடிய ஒரு ஆதர்சமாக தமிழ் இலக்கியவாதிகளுக்கு, கவிஞர்களுக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடியவர். அந்த வகையிலான ஒரு பாரதி என்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்குரிய மரியாதையை, குறிப்பாக தாகூருக்கு, ரவீந்திரநாத் தாகூருக்கு கிடைத்த ஒரு தேசிய மதிப்பு பாரதிக்கு தரப்பட்டிருக்கிறதா? பாரதியினுடைய பிறந்த நாள் தான் டிசம்பர் 21, அவர் மறைந்த நாள் செப்டம்பர் 11. 39 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே அவருடைய வாழ்க்கை ஒரு போராட்ட வாழ்க்கை. அதில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாண்டிச்சேரியில் அவர் இந்திய வெள்ளை அரசாங்கத்தினுடைய அடக்குமுறை, நேரடி அடக்குமுறைக்கு ஆளாகாமல் தஞ்சமடைந்து இருந்த காலம். அந்த 10 ஆண்டுகளிலே தான் அவர் புரட்சிமிக்க கவிதைகளையெல்லாம் எழுதினார். இதழையும் அங்கிருந்து எழுதி தேசிய விடுதலை போராட்டத்திற்கு பருவத்திலேயே அவர் தாயையும் பிறகு தந்தையாரையும் இழந்த பிறகு அவர் வாரணாசிக்கு சென்ற பிறகு அங்கிருந்து மீண்டும் எட்டயபுரத்திற்கு திரும்பியதெல்லாம் வரலாற்றில் எல்லோரும் படித்தவர்கள் அறிவார்கள். இப்பொழுது நீங்கள் எழுப்பியிருக்கிற கேள்வி, மிகச்சிறந்த கவிஞனான பாரதியை அவர் வாழ்நாளிலேயே ஏன் முறையாக அங்கீகரிக்கவில்லை? முதலில் தமிழகம் அங்கீகரித்ததா? அதனை ஒட்டி இந்திய நாடு அவரை இந்திய சுதந்திர போராட்டத்திலே முன்னணியில் நின்ற கவிஞன், விடுதலைக்கு பாடிய கவிஞன் என்ற முறையில் அங்கீகரித்து அவருக்குள்ள மரியாதை செலுத்தியதா? அன்றுதான் செலுத்தவில்லை என்றாலும் பின்னராவது உணர்ந்து அவருக்குரிய மரியாதை இன்று வரை செலுத்தியிருக்கிறார்களா என்ற எல்லா கேள்விகளையும் ஒன்றாக வைத்து சொன்னீர்கள். பாரதி வாழ்ந்த அதே காலத்திலே வாழ்ந்தவர்தான் மகாகவி ரவீந்திரநாத் தாகூரும், அதே போல சரோஜினி நாயுடு அவர்களும். அந்த இருவருக்கும் கிடைத்த புகழும் மரியாதையும் பாரதியாருக்கு சமமாக கிடைக்கவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். இது ஏன் என்ற இந்த கேள்வி எழுப்பி பதிலும் எழுதியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதிய வாரா அவர்கள். பாரதிய தாகூரை சந்தித்திருக்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரிக்கு வந்த பொழுது. அப்பொழுது அவருக்கு பரிசு கிடைக்கப் போகிறது என கேள்விப்பட்டு அவருக்கு வாழ்த்து கூறிவிட்டு வந்திருக்கிறார். பிறகு நண்பரிடம் பேசிய பொழுது தன்னுடைய மனக்குமரலையும் கூட வெளியிட்டார் என்று வாரா குறிப்பிடுகிறார்.
தாகூருக்கு இந்த மரியாதை கிடைத்ததற்குள்ள காரணம் தாகூர் எழுதிய கவிதைகளில் பல, குறிப்பாக கீதாஞ்சலி, ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. அது வெளிநாடுகளிலேயே அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டதால் வெள்ளையர்கள் முதலில் அதை எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் படித்து பரவசமடைந்து அதை தலை சிறந்த இலக்கியம் என்ற வகையிலே நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்தார்கள். ஏற்கப்பட்டது, வழங்கப்பட்டது. ஆங்கிலத்தில் வந்த காரணத்தால் அப்பொழுது ஏடுகள் என்பதெல்லாம் ஆங்கிலத்திலே தான் மிக முக்கியமாக இருந்தன. பாரதியே எழுதியிருப்பது போல் அதே போல பலர் இதழ்களை, நம்முடைய செய்தித்தாள்களை பற்றி ஆய்வு செய்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள். முதலாக தமிழ்நாட்டில் தமிழ் பத்திரிகைகளை வெளியிட்டவர்கள் ஆங்கிலத்திலும் மேலே ஒரு தலைப்பை போட்டு அதற்கு கீழே தமிழ் தலைப்பை போட்டுத்தான் செய்திகளை வெளியிடுவார்களாம். ஏனென்றால் அன்றைக்கு ஆங்கிலம் படிக்கக்கூடியவர்கள் தான் செய்தி பத்திரிகையை வாங்கி படிக்கக்கூடியவர்களாக தமிழர்கள் இருந்தார்கள். தமிழர்களே தமிழுக்கு முதலிடம் கொடுப்பவர்களாகவும் போற்றுகிறவர்களாகவும் இல்லை. எனவே பாரதிக்கு இரட்டை சுமை வந்தது. ஒன்று, அவர் எழுதிய மொழிக்கே தமிழர்கள் மத்தியிலேயே உரிய அங்கீகாரம் இல்லை. அதை ஆங்கிலத்தில் சொன்னால்தான் என்பதால் அவர் தமிழிலேயே எழுதிய காரணத்தால் அதை அங்கீகாரம் பெறுவதற்கே முடியாதிருந்ததோடு அவருடைய காலம் முழுமையும் வெறும் போராட்ட வாழ்க்கையாகவே அமைந்துவிட்டது. நல்ல வேளையாக அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரை உணர்ந்து அறிந்து புரிந்து பாராட்டியவர்கள் அவருடனேயே நெருங்கி பழகி வாழ்ந்து அவருடைய கவிதா மண்டலத்திலேயே உறுப்பினராகவும் இருந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இன்னொருவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பாட்டுக்கொருவனும் பாரதியடா என்று பாராட்டினார் தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி. புரட்சி கவிஞர் பாரதிதாசனோ பாரதியாரை நெருங்கி பழகி அவருடைய கருத்துக்களையும் தெரிந்தவர், கவிதைகளையும் ரசித்தவர், கவிதா மண்டலத்தைச் சேர்ந்தவர் என்ற முறையில் அவரை தமிழ் மக்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டிய கட்டாயம் எப்பொழுது வந்தது? தமிழ்நாட்டிலேயே அவரை ஒரு கவிஞர் தானா என்ற கேள்வி எழுப்பினார். அவர் ஏதோ அன்றாட செய்திகளை வைத்து போடுகிற போக்கிலே பாடல்கள் எழுதியவர் தான். இதையெல்லாம் இந்திய நாட்டிலே சுலபத்திலே நீடிக்கப் போவது இல்லை. இதெல்லாம் கவிதை அளவுக்கு இலக்கிய தரம் உள்ளவை அல்ல, கற்பனை வளமும் இல்லை என்றெல்லாம் சொல்லி பாரதியை ஒரு கவிஞராகவே ஒப்புக்கொள்ளவில்லை. அப்பொழுதுதான் பாரதியார் என்றால் யார் என்ற கேள்வி எழுப்பி பாரதிதாசன் சொன்னார், பாரதியாரை புரியாத தமிழகமே கேட்டுக்கொள், அவர் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், காடுமணக்க கமழும் கற்பூர சொற்கோ, கவிதை குயில் கற்பனையின் சுரங்கம். இவரை அறியாத தமிழகம் இருக்கிறதா? தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதையும் என்னென்பேன் என்று அவரை அறிந்த புலவர் பாராட்டிய பிறகுதான் தமிழகத்திலேயே நாம் தொடர்ந்து பேசலாம். கவிஞர் மனுஷபுத்திரன், தமிழர்கள் மத்தியிலேயே ஆங்கிலத்தில் எழுதியதால் ரவீந்திரநாத் தாகூருக்கு கிடைத்த மதிப்பு, சமகாலத்திலேயே இவருக்கு பாரதியை பொறுத்தவரையிலும் தமிழுக்கு மரியாதை இல்லாத காலத்தில் தமிழில் எழுதினார், அதனால் மதிப்பு கிடைக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை முன்வைக்கிறார். ஒரு கவிஞனுக்கு அரசாங்கம் கொடுப்பதுதான் மரியாதையா? கவிஞனுக்கான மதிப்பை இந்திய அரசு அகில இந்திய அளவில் தராமல் போனதற்கு என்ன காரணம்? பாரதிக்கு கிடைத்த அங்கீகாரம் அல்லது மறுக்கப்பட்ட அங்கீகாரம் என்பது பல தளங்களில் பேச வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் ரவீந்திரநாகூருக்கு கிடைத்த அந்த அங்கீகாரம் தனக்கு கிடைக்கவில்லை என்பதை பாரதியே மணக்குமுறலோடு ஒரு இடத்திலே பதிவு செய்கிறார். மறைமுகமாக அதை அவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கும் கூட பாரதி மட்டுமல்ல, இது ரவீந்திரநாத் தாகூர் மட்டுமல்ல, ஷெல்லி, ஷேக்ஸ்பியர் என்று நீங்கள் எந்த கவிஞர்களுடைய கவிதையோடும் எடுத்துக்கொண்டு நீங்கள் பாரதியுடைய கவிதையை வைத்து பேசலாம். இவர்கள் யாரும் தொட்ட கவித்துவ உயரங்களை விட மிகப்பெரிய உயரத்தை பாரதி தொடுகிறார். அதுக்கு மொழியாற்றலால் மட்டுமல்ல, மாறாக தன்னுடைய காலத்தினுடைய அத்தனை சமூக பிரச்சனைகளையும் பொருளாதார பிரச்சனைகளையும் இன்னும் சொல்ல போனால் ஆன்மீக பிரச்சனைகளையும் அத்தனையுமே தன்னுடைய கவிதைகளுக்குள் அவர் எதிர்கொள்கிறார். ஒரு சமூகத்தினுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு கவிஞன் எதிர்வினையாற்றுவது அல்லது அதனுடைய குரலாக அமைவது என்பது உலக வரலாற்றிலேயே அபூர்வமான ஒரு விஷயம். ஏனென்றால் எவ்வளவு பெரிய கவிஞர்களாக இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஏரியா ஒன்று இருக்கும். அதற்குள்ளாகத்தான் அவர்களுடைய சாதனைகளை அவர்கள் நிகழ்த்துவார்கள். ஆனால் நீங்கள் கீதாஞ்சலியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பாரதியினுடைய குயில் பாட்டையோ கண்ணன் பாட்டையோ அல்லது பாஞ்சாலி சபதத்தையோ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதனுடைய பாடுபொருள் வீச்சு எல்லாவற்றிலும் கீதாஞ்சலி என்பது அருகில் கூட வர முடியாத அளவுக்கு இருந்தும் கூட
இன்றைக்கு ஒரு நோபல் பரிசு தாகூருக்கு கிடைக்கிறது, தேசிய அளவில் அறியப்படுகிறார் என்று சொன்னால், பொதுவாகவே பாரதியில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தமிழில் எழுதுகிறவர்களை பீடித்த சாபம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால் தேசிய நீரோட்டத்திலிருந்து தமிழ் எப்போதும் விளக்கப்பட்டு வந்திருக்கிறது. அன்றைக்கு தேசிய இயக்கத்திலும் ரவீந்திரநாத் தாகூர் உள்வாங்கப்பட்ட அளவு, சரோஜினி நாயுடு உள்வாங்கப்பட்ட அளவு பாரதியினுடைய இருப்பு, பாரதியினுடைய கவிதைகள், பாரதியினுடைய சாதனைகள் உள்வாங்கப்படவில்லை. உண்மையிலேயே அவர் இந்தியிலோ அல்லது வங்கமொழியிலோ அல்லது ஒரு வடமொழி மாநிலத்தை சேர்ந்தவராகவோ இருந்திருந்தால் அதனுடைய இடம் என்பது வேறு. ஆங்கிலம் மட்டும் பிரச்சனை இல்லை, அது ஒரு பிரச்சனை. அதை தாண்டியும் சமூக ரீதியாக, வரலாற்று ரீதியாக தமிழில் எழுதுகிறவன் தமிழர்களாக இருப்பவர்களுக்கு கிடைத்த அந்த சாபம் என்பதுதான் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். திரு ராமமூர்த்தி, வரலாறு வடக்கே இருந்து எழுதப்படுவதால் இப்படி ஒரு பாதிப்பு அல்லது பின்னடைவு தமிழர்களுக்கு நேருகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. பாரதி ஒரு கலக குரலை முன்வைத்தவர். அங்கே வட இந்தியாவில் பார்த்தா திலகரோ அல்லது நேதாஜி போன்றவர்களோ பகத்சிங்கோ கூட கலக குரலை வேறு வார்த்தைகளில் வெளிப்படுத்தினவங்க. ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களுக்கு கொடுத்த இடத்தை தமிழ்நாட்டைச் சேர்ந்த வஉசி போன்றவர்களுக்கு தரல. அதே தேசிய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு வடநாட்டைச் சேர்ந்தவர்களால் வரலாறு எழுதப்பட்டதுனால தமிழின் மிகப்பெரிய கவிஞனுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கலையா, அல்லது தமிழர்கள், தமிழ் சமூகம் தனக்கான ஒரு பெரிய கவிஞனுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்துக்கான முன்முயற்சியை எடுக்கலன்னு சொல்லலாமா? இல்லை, நம்ம ரெண்டு விஷயத்த நான் சொல்லணும்னு பதிவுறேன். ஒன்று, சுப்பிரமணிய பாரதி என்ற பெயரிலேயே தமிழ் இருக்கிறது, கடவுள் இருக்கின்றார், தேசியமும் இருக்கின்றது. மூன்றையும் ஒன்றாக பெயரிலேயே அமையப்பெற்ற ஒரு கவிஞர். ரவீந்திரநாத் தாகூர் பற்றி சொல்கிறாங்க இல்லையா? ஒரு மிக வித்தியாசத்தை நாம் பார்க்கணும். ரவீந்திரநாத் தாகூர் ஆங்கிலேய அரசாங்கத்தினுடைய சமரசம் செய்து கொண்ட ஒரு கவிஞர். என்றால் அவர் எழுதிய ஜனகணமன இந்தியாவிற்கு வந்த 5ஆம் ஜார்ஜை வரவேற்கதற்காக பாடிய ஒரு பாட்டு. ஆக ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு அரசியல், இந்த ஒரு ஏகாதிபத்தியத்துடன் சமரசம் செய்து கொண்ட ஒரு கவிஞரையும் பாஞ்சாலி சபதம் எழுதி, ஏன்னா பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலியாக உருவகப்படுத்தப்பட்டவள் பாரத அன்னை. ஸோ பாண்டவர்களாக இந்த நாட்டு மக்கள், துரியோதனர்களாக பிரிட்டிஷார், இதைத்தான் உருவப்படுத்தி தான் அவர் பாஞ்சாலி சபதமே எழுதுறாரு. வெள்ளை அரசு அவருக்கு மரியாதை தரல புரிஞ்சுக்க முடியுது. அதற்கு பிறகு சுதந்திரம் அடைந்த பிறகு ஏன் இந்திய அளவிலான கவி உலகத்திலும் வட இந்தியாவில் அவருக்கு மரியாதை தரப்படல போதுமான அளவு? தமிழகத்துல தரல. இல்ல, அதற்கு ரெண்டு காரணத்தை நான் பார்க்கிறேன். பிரிட்டிஷ் அரசு தரலன்றதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பிரிட்டிஷாரை விரட்டி விட்டு ஆட்சிக்கு 65 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவிலும் அவருக்கு உரிய அங்கீகாரம் தரலன்றதுக்கு யார் பொறுப்பு? ஏனென்றால் அரசியல். ஏனால் பாரதியார் சுதந்திர போராட்டத்தின் போது அரவிந்தர், திலகர் போன்ற போராளிகளுடன் சேர்ந்து போராடியவர். ஆனால் சுதந்திர இந்தியாவானது என்னன்னா நேரு இவர்களுக்கு மாற்றாக, இவர்களுக்கு எதிராக அமைந்த ஒரு அரசியல் தலைமையிடம் போய் காங்கிரஸ். திலகருக்கு இன்னமும் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று எழுதும் போது திலகருக்கு உரிய மரியாதை தரப்படுகிறது, நேதாஜிக்கு தரப்படுகிறது. அவங்க எல்லாம் வரலாற்றுல இருட்டடிப்பு செய்யப்படல. பகத்சிங்க்கு உரிய வரலாற்று குறிப்புகள் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வஉசி ஆனாலும் பாரதி ஆனாலும் வட இந்தியாவின் பார்வையிலிருந்து எழுதுறதுனால இது வரல என்ற ஒரு குற்றச்சாட்டு. வரலாற்றுல எல்லா இடத்துலயுமே என்னன்னா பாரதிய பத்தின குறிப்பு நிச்சயமாக இருக்கின்றது, வஉசியை பத்தின குறிப்பு இருக்கின்றது. ஆனால் முன்னிலைப்படுத்தப்பட்டது மகாத்மா காந்தியும் நேருவும் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். ஏன்னா இந்த ஒரு 60 ஆண்டு காலத்துல ஒரு 40 வருடம் காங்கிரஸ் கட்சி, அதுவும் நேருவின் தலைமையிலான ஒரு காங்கிரஸ் கட்சி என்னன்னா இந்த மாதிரி வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சியிலும் கூட 6 ஆண்டு கால ஆட்சியில ஒன்றும் பாரதிக்கு தரலையே. இன்றைக்கு தருண் விஜய் பேசுகின்றார், பாரதியாருடைய நாளை என்னன்னா இந்த நாட்டினுடைய திருநாளாக கொண்டாட வேண்டும் என்ற விஷயம் போயிட்டு இருக்கிறது. அதே மாதிரி இந்த 40 வருடங்கள்ல தமிழ்நாட்டுல என்னன்னா தேசியத்திற்கும் பக்திக்கும் எதிரான ஒரு ஆட்சி தான் இங்க இருந்துட்டு இருக்கிறது. ஆக பாரதி இருட்டடிப்பு செய்யப்பட்டதுல என்னன்னா அரசியல் தான் பிரதான காரணம் என்று நான் சொல்ல வேண்டும். ஒரு விஷயம் இன்றைக்கு தமிழ் பேச தெரிந்த, தமிழில் எழுத தெரிந்த, தமிழ் படிக்கக்கூடிய பெரும்பாலான தமிழர்களுக்கு பாரதியினுடைய 4 வரிகளாவது தெரியாத ஒரு தமிழர்கள் இருக்கிறார்களா? பாரதி இன்றைக்கு தமிழ் கலாச்சாரத்தினுடைய அடையாளம், ஒரு ஐகான்.
அப்படி இருக்கிற போது தமிழ்நாட்டில் பாரதிக்கு இடமில்லை என்று சொல்வதும், இந்துத்துவ அரசியலுக்குள் இவ்வளவு பெரிய மகத்தான அறிஞரை கொண்டு நிறுத்து அவரை வந்து ஏதோ நிறுத்தி வைப்பதும் எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயம். இது உண்மையிலேயே பாரதியாருடைய பிறந்த தினத்தில் அவருக்கு இழைக்கிற ஒரு அவமானம். தயவு செய்து இந்த அவமானத்தை இழைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்கணும், நான் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவரை வந்து என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு ரவீந்திரநாத் தாகூரை பற்றி நமக்கு தெரிகிற அளவுக்கு வட இந்தியாவில் பாரதியை பற்றி தெரியுமா? அவருடைய கவிதைகளை படிக்கிறார்களா? இன்றைக்கு கீதாஞ்சலி தமிழில் பரவலாக எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு பிரதியாக இருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வுகளை மறைத்துவிட்டு அங்கெல்லாம் குறிப்பு இருக்கிறது என்று சொல்வது என்பது என்ன நியாயம் என்று எனக்கு புரியவில்லை. நீங்களும் ஒரு பேசுவதுதான் வந்து தன்னுடைய எண்ணம்னு மனுஷபுத்திரன் வந்திருக்கின்றார். அவருடைய உரிமை. உங்க முரண்பாட்டை விட பாரதி கிட்ட போவோம். நீங்களும் ஒரு கவிஞர். அந்த அடிப்படையில இவருக்கு பாரதிக்கு கிடைக்காமல் போன அங்கீகாரத்துக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? 2 முக்கியமான குணங்களை இதை பார்க்க வேண்டும். வங்க மக்களும் கேரள மக்களும் தங்களுடைய எழுத்தாளர்களை, கலைஞர்களை கொண்டாடக்கூடியவர்கள். தமிழ் மக்கள் தங்களுடைய நடிகர்களை கொண்டாடக்கூடியவர்களாக அவருடைய பண்பாடு குறுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் பாரதியையும் ரவீந்திரநாத் தாகூரையும் ஒப்பிட்டு ஒரு கவிதை எழுதியவர் கவிஞர் மு. மேத்தா. அதில் சொல்லியிருப்பார், தாகூர் என்ற ராஜாளி பறவை பொன் கூண்டில் இருந்து கொண்டு வீணை இசைத்தது, பாரதி புழுதியில் நின்று புயலை கிளப்பிய குயில் என்று சொல்லியிருப்பார். இப்போது நம்ம சமகால தமிழ் உலகத்தில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் கூட மற்ற புகழ்பெற்ற கவிஞர்களை பற்றி சொல்ல வரவில்லை. கவிஞர் இன்குலாப்புக்கு அது போல ஒரு அங்கீகாரம் அரசு இடமிருந்து கிடைத்ததில்லை. கலைமாமணி கொடுத்தார்கள், திருப்பி கொடுத்து விட்டார். அவர் தான் எழுதியிருப்பார், கவிஞர்களை அரசாங்கம் கௌரவப்படுத்தும் பாரதி வாழ்ந்து பிணமானால் உன் போன்றோரை, பிணமாக வாழ்ந்தால் என் போன்றோரை என்று எழுதியிருப்பார். பாரதியின் குரல் ஒரு கலக குரலாக உள்ளது. வங்கத்தில் எப்படி நஸ்ருல் இஸ்லாமோ அதுபோல அவனும் வங்கத்தில் தான் எழுதினான். ஆனால் ரவீந்திரநாத் தாகூர் போல அவர் அக்கினி வீணை கவனிக்கப்படவில்லை. காரணம், பாரதி கலகத்தின் குரலாக இருந்தான். அவன் எதிர்த்து கேள்வி கேட்டான். நீங்கள் ஒரு சின்ன உதாரணம், புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு ஒரு நன்றி சொல்லணும். பாரதியினுடைய பல்வேறு சொற்களை நீங்கள் வாக்கியங்களை தலைப்பாக்கியிருக்கிறீர்கள். ரௌத்திரம் பழகு, முனையிலே முகத்தினில் என்று சொன்னான் பாரதி. அவ்வையிலிருந்து ஆத்திச்சூடி வருகின்றது. முனை முகத்து நில்லேல் என்று சொன்னால் முனையிலே நேர்பட பேசு, அதுக்கு அடுத்தவரை நைய புடை நொந்தது சாகும் என்றெல்லாம் பாரதி சொல்கின்றான். இதில் சொல்ல வேண்டிய செய்தி தாப்பா குறுக்கிடுறார். ஒரு நிமிஷம் திரு தாப்பா, குறுக்கிட்டீங்க. இதில் நம்ம கொஞ்சம் இன்றைக்கு பாரதி பிறந்த தினம், நம்முடைய இன்றைய அரசியல் கட்சிகளுடைய சர்ச்சைகளை இதில் புகுத்த வேண்டாம். பாரதிக்கு தமிழர்கள் மத்தியிலேயே, தமிழ் புலவர்கள் மத்தியிலேயே முதலில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதற்கு செந்தமிழ் நாட்டை பற்றிய ஒரு பாடல் இருக்கிறது. செந்தமிழ்நாடுன்னும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காய்திலே, பாரதியார் எழுதிய பாடல். கவிஞர்கள் இருவருக்குமே தெரியும். அது மதுரை தமிழ்ச்சங்கத்தால் நடத்தப்பட்ட போட்டிக்கு எழுதி அனுப்பப்பட்ட பாடல். அதற்கு கிடைத்த பரிசு 3வது பரிசு. முதல் 2 பரிசுகளும் வேறு தமிழ் புலவர்களால் எழுதப்பட்ட பாடல்கள். அந்த பாடல்களை தமிழ் மக்கள் என்று என்ற பாரதியார் பாடலை இப்போது பாடி வருகிறார். வாழ்ந்த காலத்தில் வரலாற்று உணர்வு. சொல்லுங்க மனுஷன். அதாவது அந்த பாடல் அவருக்கு 3வது பரிசு கிடைத்ததை பற்றி சொன்னார்கள். ஆனால் முதல் 2 பரிசு பெற்ற அந்த பாடல்களும் எங்கே போயின? ஆனால் இன்றைக்கு செந்தமிழ் நடனும் போதிலே என்கிற அந்த பாடல் ஒலிக்காத இடம் கிடையாது, ஒலிக்காத இதயம் கிடையாது. அப்படி என்றால் காலம் தீர்மானிக்கிறது யார் கவி என்பதை, யார் மகாகவி என்பதை, தமிழ் சமூகம் யாரை முன்னெடுத்து செல்கிறது என்பது. இன்னொன்று, இன்றைக்கு வந்து மு. மேத்தா அவர்கள் பாரதியை பற்றி குறிப்பிட்டார்கள். ஆனால் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்கிறார், எல்லையற்ற ஆதரவும் பொருள் வழியும் இசைந்திருந்த ஷேக்ஸ்பியரும் சொல்லும் விக்டர் உய்கோவும் டால்ஸ்டாயும் ரவீந்தரும் சொந்த நாட்டில் நற்செயல்கள் செய்தார்கள். நடைப்பிணங்கள் மத்தியிலே வறுமை என்னும் தொல்லையிலும் தொண்டு செய்த சுப்பிரமணிய பாரதியார் நாமம் வாழ்க என்று. ஆக பாரதியை தமிழில் எழுத வந்த அத்தனை கவிகளும் அத்தனை பண்பாட்டாளர்களும் தொடர்ந்து தூக்கி பிடிப்பதன் வழியாகத்தான் அவர்கள் தங்களுடைய அரசியலை முன்வைத்திருக்கிறார்கள். இடதுசாரிகளுடைய அரசியலுக்கு ஒரு முகமாக பாரதி இருந்திருக்கிறார், தேசிய இயக்கத்தினுடைய ஒரு முகமாக பாரதி இருந்திருக்கிறார். அதே போல ஒடுக்கப்பட்டவர்கள், பெண்ணுரிமையை பேசக்கூடியவர்கள் எல்லோருடைய முகமாகவும் இன்றைக்கும் பாரதி இருக்கிறார், பாரதியுடைய வரிகள் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது உண்மையில்
தமிழர்கள் இங்கு அவரை நம்ம ஏதோ அவருக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான சிலைகளை நம்ம ஊர்ல எடுத்துக்கங்க, பாரதியார் தெரு என்று எத்தனை ஊர்கள் எவர் தெருக்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். எந்த ஒரு கவிஞனுக்காவது அந்த இடம் கிடைத்ததா? பாரதியினுடைய இடம் தொடர்ந்து தமிழ் சமூகத்தினுடைய நினைவுகளில் வளர்ந்து கொண்டுதான் இருந்திருக்கிறது. காலத்தால் அது பின்னோக்கி நகரவே இல்லை. அப்ப அரசு மக்கள் அதற்கான அங்கீகாரத்தை தந்திருக்காங்க. இன்றைக்கும் அவருடைய எழுத்து உயிர்ப்பிடிப்புடன் அல்லது உயிரோட்டத்துடன் இருக்கிறது. ஆனால் அரசு அங்கீகரிக்கல அப்படின்னாலும் மக்கள் அங்கீகாரம் பெரிதா அல்லது ஒரு அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்தை வைத்தான் ஒரு கவிஞனுடைய ஒரு கவிஞனுடைய பங்களிப்பை மதிப்பிட முடியுமா? கண்டிப்பாக அரசாங்கம் சரியானதை, தகுதியானதை அது ஏற்படுத்தி இருக்கின்ற அமைப்புகள் மூலம் அங்கீகரிக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒன்று நடந்திருக்கின்றதா என்றால் மிக அபூர்வமாக. தமிழுக்கு சாகித்ய அகாடமி பெற்றிருக்கின்ற நூல்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த படைப்பாளர்கள் எழுதிய ஆகச்சிறந்த நூல்கள் எல்லாம் புறந்தள்ளி விட்டு மிக சாதாரண படைப்புகளுக்கு தான் சாகித்ய அகாடமி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலக அளவிலே வேர்ட்ஸ்வர்த்துக்கு இணையான தமிழிலே ஒரு கவிஞன் என்று சொன்னால் அது பாரதிதாசன். ரவீந்திரநாத் தாகூரை போல தத்துவார்த்த சிந்தனைகளை பாடியவர் பாரதியார். ஆனால் ஒரு செய்தி இங்கே பதிவு செய்யணும். தாப்பா அவர்களும் சொன்னார்கள், ஆனந்த விகடனில் புகழ்பெற்ற எழுத்தாளர் பொன்னியின் செல்வன் தந்த கல்கி அமரர் ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாரதியார் ஒரு உலக கவி அல்ல, அவர் எழுத்தில் வெறுக்கத்தக்கன உள்ளன என்று எழுதினார். இதற்கு பதிலடி கொடுத்து பாரதிதாசன் எழுதிய கவிதை தான் மகாகவி என்ற கவிதை. அதில் அவர் எழுதியிருப்பார், ஞானரதம் போலொரு நூல் எழுதுவதற்கு நானிலத்தில் ஆள் இல்லை, கண்ணன் பாட்டு போல் நவில கற்பனைக்கு போவதெங்கே என்றெல்லாம் எழுதியிருப்பார். பாரதியின் எழுத்துக்கள் ஏன் புறந்தள்ளப்பட்டன, சமகாலத்தால் ஏன் நிந்திக்கப்பட்டன என்று சொன்னால், இன்றைக்கு உயிரோடு இருப்பவர்களை பாதுகாப்பதை விட இறந்த மாபெரும் அடையாளங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. பாரதியாரை தோழர் கோச்சிக்க கூடாது, பாரதிய ஜனதாவுடைய இலக்கிய அணி தலைவரா அறிவிச்சிருவாங்களோங்கிற பயம் வரும் அளவுக்கு அவர் ஈர்க்கப்படுகின்றார், விவேகானந்தர் ஈர்க்கப்படுகின்றார். உண்மை என்னவென்றால் பாரதி ஒரு இன்க்ளூசிவ் நேஷனலிசம், அதுதான் இங்கே பேச வேண்டிய விஷயம். பாரதிக்கு தேசிய அங்கீகாரம் கிடைத்ததா என்றால் பாரதி பாடிய தேசியத்திற்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றதா? வாழினும் 30 கோடி முழுமையும் வாழ்வோம், வீழ்ந்தால் 30 கோடி முழுமையும் வீழ்வோம் என்று சொல்லி இந்த நாட்டில் பிறந்த அனைவரும் இந்த நாட்டிற்கு உரியவர்கள். அவன் கல்ச்சுரல் நேஷனலிசம் என்பதை விட டெரிட்டோரியல் நேஷனலிசம் பேசினார். அதற்கு ஆதாரம் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன். இது அக்டோபர் 6, 1906, அது டிசம்பர் 6 இல்லாம ஆக்கிடுச்சு. அக்டோபர் 6, 1906 பெரிய பாரதியார் தன்னுடைய இந்தியா பத்திரிகையில் எழுதிய தலையங்கத்தில் குறிப்பிடுகின்றார், முகமதியர்கள் சொல்லக்கூடாது, அவர் அப்படி புரிஞ்சு வச்சிருந்தார், முகமதியர்களுக்கு இது அந்நிய தேசம் என்று. அவர்கள் இங்கே இன்றைக்கு நேற்றைக்கு வந்தவர்கள் அல்ல, இந்நாடு இந்துக்களுக்கு எவ்வளவு சொந்தமோ அவ்வளவுக்கும் முகமதியர்களுக்கும் சொந்தம். இந்தியாவிலே முகமதியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த உபாயத்திலேனும் பகை மூட்டி விட வேண்டும் என்று அந்நியர்கள் பகீரத பிரயத்தனம் செய்து வருகிறார்கள். இதுதான் முக்கியமான செய்தி. அந்நியர்கள் பகீரத பிரயத்தனம் செய்து வருகிறார்கள். நம்மவர்கள் மூடத்தனத்தால் மேற்படி பிரயத்தனம் கைகூடும்படி விட்டு விடுவார்களே ஆனால் இந்துக்களும் முஸ்லிம்களும் பகைத்துக் கொள்வார்களே என்றால் அதுவே நமக்கு நாசகாலமாக முடியும். இப்படி ஒரு அபாயம் வந்துவிடக் கூடாது, கொம்பு சீவி விட்டுவிடக் கூடாது. இந்த நூல் முழுவதும் அற்புதமாக திவான் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பாரதி ஒரு உள்ளடங்கிய அரவணைக்கின்ற தேசியத்தை சொன்னான். அவன் குறிப்பிட்ட ஜாதிக்கோ மதத்துக்கோ தன்னை முன்னிறுத்தி கொண்டு பேசக்கூடியவனாக இல்லை. அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு தேசியம் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல, நாம் தொடர்ந்து பேசலாம். அந்த கட்டுரை 1906 நண்பர் கரெக்டா தான் சொன்னாரு. ஏனென்றால் வங்க பிரிவினை ஆங்கிலேயர்கள் அது இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதியை கிழக்காகவும் இந்துக்கள் நிறைந்த பகுதியை மேற்காகவும் பிரித்த போது அது அரவிந்த கோஷ் உள்ளிட்ட அனைவருமே அதை எதிர்த்தார்கள். பாரதியும் அரசியல் ரீதியாக அன்றைக்கு எதிர்த்தார். அதே பாரதி தான் சொன்னார், பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நிர்ணயமாற்றாதீர்னு. ஆக எல்லாத்துக்குமே அவர் சொன்ன விஷயம் இது இந்த எல்லாரையும் புதல்வர்னு சொல்றாரு இல்லையா? ஆனால் அந்த விஷயம் நடக்கல. முகமது அலி ஜில்லா வந்ததுக்கு அப்புறம் நடக்கல அது. அதனால நண்பர் இல்ல இவர் தேவையில்லாம குழப்ப கூடாது. இது பற்றி விவாதங்கள் எதுவும் இல்லை. தாப்பா குறுக்கிறார். இது பற்றி விவாதங்கள் இல்லாதப்ப அது அதுக்குள்ள இவர் நுழைக்க முயற்சி பண்ண திரு தாப்பா. இந்திய நம்முடைய பல்கலைக்கழகங்களில் கற்பிக்கப்படக்கூடிய இந்திய வரலாறு எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நீலகண்ட சாஸ்திரி எழுதிய புத்தகத்திலிருந்து கூட பார்த்தால் தென்னிந்திய வரலாறு என்பதை இப்பொழுதல்ல பழைய இந்திய வரலாற்றிலேயே ஒரு சிறு பகுதியாகத்தான் வெளியிடப்பட்டிருக்கும். வட இந்திய வரலாறு தான் பாட்னி பழைய சண்டைகள், பாபருக்கும் மற்றவர்களுக்கும் நடைபெற்ற சண்டைகள், முகமது கோரி படையெடுத்து வந்தது, கஜினி படையெடுத்து வந்தது,
இதெல்லாம் விடாமல் எழுதியிருப்பார்கள், தேதிகள் உட்பட. ஆனால் தென்னிந்திய போருக்கு வருகிற பொழுது சுதந்திர போராட்டத்திலே முன்னின்ற கேரளத்தவரையோ தமிழ்நாட்டு கட்டபொம்மனையோ யாருமே குறிப்பிடாமல் தான் விட்டிருக்கிறார். இது சுதந்திர போராட்ட காலத்திலும் இருந்தது, பின்னரும் வந்து. பாரதியை பொறுத்தவரையில் தேசிய இயக்கமே அவரை விடுதலை பெற்ற பிறகு முற்றாக மறுத்தால்னு சொல்ல முடியாது. எட்டயபுரத்திலே அந்த மணிமண்டபம் கட்டுவதற்கும் அதை திறந்து வைப்பதற்கும் ராஜகோபாலாச்சாரியார் தான் ஆளுநர் என்ற முறையிலே வந்து திறந்து வைத்தார். அதற்குள்ள எல்லோருமே ஒத்துழைத்தார். பிறகு அவருடைய பாடல்கள் அரசுடைமையாக்கப்பட்டதும் இந்திய தமிழகத்தில் நடந்தது. ஆனால் அவருடைய கருத்துக்கள் பலவற்றை அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர் கூறிய தேசியம் என்பதே செப்பு மொழி 18 எனினும் சிந்தனை 1 என்று சொல்லுகிற பொழுதே மொழி வழி மாநில மக்களுக்குள்ள முழு உரிமையை அவர் வலியுறுத்தி விடுகிறார். 30 கோடி முகமுடையாள் என்றிருந்தாலும் மொயம்புற 1 60 கோடி தட கைகளால் நல் அறங்கள் நடத்துவள் எங்கள் தாய். சொல்லிக்கொண்டே போனால் பிறப்பில் உயர்வு தாழ்வு இல்லை, ஜாதி மத பேதங்கள் கூடாது. இதை அறிந்ததால் தான் பாரதிதாசனும் சொன்னார். அவரை பாரதி யார் தெரியுமா? படரும் சாதி படைக்கும் மருந்து, மண்ணும் மதங்கள் அண்டா நெருப்பு அவன். இதை இன்றைய ஆட்சியாளர்களும் கூட ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், அந்த கட்சியாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் அவன் மதத்தினுடைய அடிப்படையில் இந்திய மக்களை கூறுபடுவதற்கிடவில்லை, அனைவரையும் ஒன்றுபடுத்த முயன்றவன். இந்திய நாட்டை பொருளாதார ரீதியிலே அவன் பொருளியல் அறிஞன் அல்ல, ஆனால் இந்திய வளர்ச்சிக்கு திட்டமிட்டு கொடுத்தவன். தொடர்ந்து பேசலாம் தாப்பா. திரு ராமூர்த்தி, பாரதியை பொறுத்தவரையிலும் அவருக்கு பல பரிமாணங்கள் இருக்கின்றன. காங்கிரஸ்காரர்கள் அவரை தேசிய கவியாக, தேசிய விடுதலைக்கு போராடிய கவியாக பார்த்தாங்க. கம்யூனிஸ்டுக்காரர்கள் வந்து ஒரு முற்போக்கு கவிஞராக, பெண்ணுரிமைக்காக பாடிய கவிஞனாக பார்க்கிறாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் அவர் ஒரு ஆன்மீக கவிஞராக தேசிய அளவில் அவரை பாராட்டுற ஒரு போக்கு இருக்கிறது. அது கொள்கை அளவில் கருத்து நிலையில் முரண்பட்ட இயக்கங்கள், முரண்பட்ட கொள்கையாளர்கள், கருத்தாளர்கள் கூட பாரதியின் வரும்போது எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுகிறார்கள். கம்யூனிஸ்டுகளும் கொண்டாடுறாங்க, பிஜேபியும் கொண்டாடுது, சிறுபான்மையினரும் கொண்டாடுறாங்க, அன்று காங்கிரஸும் கொண்டாடுறாங்க. இதை வந்து ஒரு பெரிய கவிஞன்ட்ட இருக்கிற சிறந்த அம்சத்தை எல்லோரும், தங்களுக்கு பிடிச்ச அம்சத்தை எல்லோரும் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கிறதா, இல்லை உண்மையிலேயே பாரதி யார் அப்படின்ற கேள்வியை இன்றைய சமூகம் அறிஞ்சா நீங்கள் என்ன, அந்த கேள்விக்கு உங்களால் என்ன பதில் முன்வைக்க முடியும்? உண்மையிலே வந்து என்னன்னா, ஒரு விஷயம் பாரதிக்கு வந்து என்னன்னா ஒரு பன்முகத்தன்மை இருக்கின்றது. ஏனென்றால் பாரதி வந்து அடிப்படையில் ஒரு கவிஞர், பள்ளி ஆசிரியர், மதுரையிலே சேதுபதி பள்ளி ஆசிரியராக பணியை துவக்கியவர், கவிஞர், ஒரு தேசியவாதி, விடுதலை போராட்டத்தில் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர். அரவிந்தர் அங்கே பாண்டிச்சேரியில் வந்து ஆசிரமம் அமைத்த போது அரவிந்தருடன் சேர்ந்து ஆன்மீக சாதனைகளிலும் ஈடுபட்டவர். ஸோ இந்த மாதிரி ஒரு பன்முகத்தன்மை இருக்கின்றதுனால யார் யாருக்கு எதாவது பிடிக்குதோ அது வந்து ஒரு அது பார்க்குறாங்க. ஆனால் நான் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஸோ நண்பரும் சொன்னார், அவர் தாப்பா சொன்னார், அது செப்புமொழி 18 எனில் சிந்தனை 1 30 கோடியாக இருந்தாலும் முகம் மொயம்புறல். இது வந்து என்னென்னா, இந்த நாடு வந்து ஒரே தேசியமாகத்தான் பாரதியார் பார்த்தார். ஸோ கம்யூனிஸ்ட்கள் மாதிரியோ இல்லை முஸ்லீம் லீகர்கள் மாதிரியோ இது வந்து ஒரு மத அடிப்படையிலான ஒரு தேசியத்தின் அடிப்படையில் வந்து பாகிஸ்தானை பிரித்ததோ இல்லை மொழிவாரி தேசியங்கிற விஷயமா பாரதியார் நினைச்சே பார்க்காத ஒரு விஷயம் இது. நிச்சயமாக வந்து இதில் வந்து இவர் வந்து சொல்கிறாரு, பாரதியார் வந்து இவங்க வந்து இலக்கிய அணி செயலாளர். பாரதியார் இலக்கிய அணி செயலாளர் கிடையாது, எங்களோட ஐக்கோனே அவர் தான். இல்ல அது எனக்கு இந்த நாடு வந்து இந்த நாடு கலாச்சார தேசியம், ஒரே தேசியம் ஒரே ஒரு கவிஞன் கம்யூனிஸ்ட் கட்சிகளாலும் தங்களுடைய ஐக்கானா பார்க்கிறாங்க, காங்கிரஸும் ஐக்கானா பார்க்குது, பிஜேபியும் அல்லது உங்க மாதிரியான ஹிந்துத்துவ அமைப்புகளும் ஐக்கானா பார்க்கறாங்கன்னா, பாரதியார் வந்து இந்த எல்லோருக்கும் சொந்தம்னு சொல்ற அளவுக்கான கூறுகள் பாரதிட்ட இருக்குன்னு சொல்றீங்களா? இந்த நாட்டின் சொத்து, அவ்வளவுதான், ஒரே வரையில சுருக்கமா. இல்ல, இதுல நான் சின்ன ஒரு மாறுபாடு நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஐயா அவர்கள் வந்து இப்போது சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள், தமிழை நீச பாஷை என்று சொல்லக்கூடிய ஆதாரங்களை அடுக்கடுக்கமா தருவேன். நீங்கள் வேண்டும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு ஒரு நிமிஷம் அப்புறமா
ஒரு விஷயத்தை இல்லை, தருகின்றார். அரசியல் சாசனவையில் நடந்த விவாதமே தவறான ஒரு விஷயம். நான் ஒரு அங்க பொய்யை தான் சொன்னேன் அப்படின்ற ஒரு சமஸ்கிருதத்தை முடிவோட கொண்டு வந்து வைத்ததனால்தான் பாரதியுடைய பிரதமர் அவருடைய அப்படித்தான் பேசணும்னு சொன்னா அது தப்பு. இல்லை, அவருடைய இல்லை, கருத்து இல்லை, கேட்போம், அதுல மாறுபட்ட கருத்து இருந்தா பிறகு பதிவு செய்யுங்க. இல்லை, என்னன்னா ஒரு மொழி மேலாண்மை சமஸ்கிருதத்துக்கு இணையானது தமிழா இல்லையாங்கிற போட்டியில நீங்க தமிழ்த்தாய் வாழ்த்து எடுத்து பார்த்தாலே நிறைய அதுல ஆதாரங்கள் இருக்குது. நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகிறோமே அதிலே அது பாரதி சமஸ்கிருத நிந்தனை பண்ணலையே. பாரதி வந்து சமஸ்கிருத அறிஞர். இல்லை, இல்லை, இவர் பாரதி சொல்றது எல்லா- தவறு. இல்லை, எல்லா மொழியும் பாரதி சமம். சமஸ்கிருத மொழி இதை அறிஞர். பாருங்க. ஹிந்தி தெரிந்தவர். யாம் பல்வேறு அறிந்த- மொழிகள் யாம் தெரிந்தவர். அறிந்த ஆனால் மொழிகளிலே யாமன் இருங்க, இருங்க. சொல்லாத யாம் இல்லையே. அறிந்த சமஸ்கிருதத்தை மொழிகளிலே நிந்தனை பண்ணல. நீங்க சொல்ற தமிழ் மாதிரி மொழி சமஸ்கிருத போல் சமஸ்கிருத ஒரு- இல்லை, நான் இரண்டு சொல்லி பேரும் ஒரே நேரத்துல பேசினா யார் பேசுறதும் கேட்காது. நான் சொல்லி முடிகிறேன். ரொம்ப தவறு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாடியிருக்கிறார். அப்போது தமிழ் மொழி மிக இனிமை, எல்லா மொழியும் நன்று அவரவர் மொழி அவருடைய பார்வையிலே. ஆனால் ஒரு மொழியை இன்னொரு மொழி மேலாண்மை செய்யக்கூடிய, அடக்குமுறை செய்யக்கூடிய ஒரு பண்பை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைவிட மிக முக்கியமானது, நீங்க பாரதியாருக்கு கிடைத்த அங்கீகாரம் பற்றி சொல்லும் பொழுது இந்த தேசத்தந்தை காந்தியடிகள் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை குருஜி என்று கூப்பிட வழக்கம் உள்ளவர். ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை காந்தியடிகள் குருஜி அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு செல்வாக்கு மிகுந்தவராக இருந்தார். நோபல் பரிசு குழுவில் இருந்த திரு ஏட்ஸ் அவர்கள் ரவீந்திரநாத் தாகூருடைய நண்பராக இருந்தார். வங்கத்து மக்கள் அவரை கொண்டாடினார்கள். காந்தியடிகளை சந்திக்க பாரதியார் சென்றார். எல்லா தடுப்புகளையும் மீறி கொண்டு போனவரை இன்றைக்கு கூட்டத்திலே கலந்து கொள்ள முடியுமா என்று பாரதியார் கேட்டார். காந்தியார் மறுத்து விட நாளைக்கு வைத்துக் கொள்ள முடியுமா என்றால் பாரதி விட்டுக் கொடுக்கவில்லை. இவர் ஒரு பொக்கிஷம், இவரை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு காந்தி போனார். பாரதியாரை முன்னேறாமல் பார்த்து கொண்டார்கள். அவர் யாரிடமிருந்து அதிக எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறார்? சமகாலத்தில் அவர் எழுப்பிய கலக குரலை யார் எதிர்த்தார்கள்? அவர் உணவுக்கு வழி இல்லாமல் இறந்தார் என்பதுதானே உண்மை. அவரை எப்படி கொண்டாடி இருக்க வேண்டும்? கொண்டாடினார்களா? இல்லை. இன்றைக்கு நீங்கள் கொண்டாட வருகிறீர்கள், எங்களுடைய ஐகான் என்று சொல்கிறீர்கள். நான் கேட்கின்றேன், இந்த ஜனத்திரள் முன்பு வைத்து கேட்கின்றேன், அவர் திருவல்லிக்கேணியிலே தான் வாழ்ந்தார். திருவல்லிக்கேணியில் பெரும்பான்மையாக யார் இருந்தார்கள்? நீங்கள் எப்படி பாரதியை கொண்டாடினீர்கள் என்று சொல்லுங்கள். காக்கை குருவி எங்கள் சாதி என்று சொல்லி அவன் இருந்த அரிசியை கூட பறவைகளுக்கு போட்டு விட்டான். நீங்கள் இருப்பு மனிதர்களே சாதி பார்ப்பவர்கள் மத்தியில காக்கை குருவி எங்கள் சாதி என்று போட்டு விட்டான். ஒதுக்கி வைக்கவில்லையா? ஆகவே இது பாரதியார் எழுப்பிய கலக குரலை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டதில் சிக்கல் இருக்கிறது. நிமிஷம் இல்ல, ஒரே நிமிஷம். அடிப்படையான தவறு இருக்கின்றது. நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்ன சொல்லும் போதே வந்து என்னன்னா, இது வந்து என்னன்னா பாரதியாரை பத்தின இவ்வளவு இழிவாக யாரும் பேசியிருக்க முடியாது. பாரதியார் வந்து கலக குரலை எடுப்பு பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக இந்த நாடு அடிமைத்தனத்திலும் போது அடிமைத்தனத்திற்கு எதிராக மடமைகளுக்கு எதிராகவும் மதத்தின் அடிப்படையில் இந்த நாடு துண்டாடப்பட்டது. அது பாரதியின் சிந்தனைக்கு விரோதமானது. பாரதியின் சிந்தனைக்கு விரோதமாக மொழிவாரி தேசியம் இங்கு பேசப்படுகின்றது. அது வந்து இந்த நாட்டிற்கு விரோதமானது. இதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். சாப்பாடு போட்டீங்களான்னு பாரதி காலத்தில் நண்பர் கொஞ்சம் பொறுமையோட கேட்கணும். இது ஏதோ குழாய் சண்டை மாதிரி நம்ம ஒரு தொலைக்காட்சியில் சண்டைப்படக்கூடாது. கொஞ்சம் நிதானமாகவே சொல்லலாம். பாரதியை இன்றைக்கு ஒவ்வொருவரும் உரிமை கொண்டாடலாம். உரிமை கொண்டாடுவதிலிருந்தே அவர் எல்லோரையும் விட போய் உயர்ந்தவர் என்பது நன்றாக தெரிகிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இப்பொழுது கண்ணகியாக சிலர் படத்திலே நடிப்பார்கள். நடிக்கிற நடிகையைத்தான் ரசிகர்கள் பாராட்டுவார்கள். ஆனால் கண்ணகியாக நடிக்கிற நடிகை யாருமே கண்ணகியாக இதுவரை மாறியதே இல்லை. இவைகளையெல்லாம் ஷேக்ஸ்பியர் சொன்ன பாணி இதிலே வார்த்தையிலே சொல்லுகிறேன், ஷைனிங் இன் borrowed robes. நாடக மாந்தர் அலெக்சாண்டரை போல் நடிக்கலாம் நாடகம் முடிகிற வரையில், சிவாஜியை போல் நடிக்கலாம் அந்த நாடகம் முடிகிற வரையில். ஆனால் மிஞ்சி நிற்பவன் சிவாஜி தான் வரலாற்றில் நிற்பார். கண்ணகிதான் கற்புக்கு அடையாளமாக இலக்கணமாக நிற்பார். எனவே பாரதியை நாங்கள் இலக்கணமாக பொதுவுடைமைவாதிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால், இப்படி ஒரு கட்சி அவர் தோன்றுவதற்கு முன்பே இறந்து போனார், எங்கள் கட்சி தோன்றுவதற்கு முன்பே. ஆனால் உரைநடை கட்டுரையில் எழுதுகிறார், ருஷ்யாவிலே வெற்றி பெற்று ஏழை மக்களை விடுவித்த அத்தகைய ஒரு கட்சி இந்தியாவில் தோன்ற வேண்டும், தோன்றும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று எழுதியவர் 30 கோடி ஜனங்களின் சங்கம், முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பிலாத சமுதாயம், உலகத்துக்கு ஒரு புதுமை சொன்னவர் அடுத்து சொன்னார், இந்தியா உலகிற்கழிக்கும்.
ஆம் ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும் என்றார். ஒரே ஒரு வரியை சொல்கிறேன், நாங்கள் ஊருத்தோடு அவரை உரிமை கொண்டாடுவதற்கு. சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்டச்சோர் உண்ணும் பார்ப்புக்கு வேறொரு நீதி, சாத்திரம் சொல்லுமாயின் அது சாத்திரம் அன்று சதி என்று கண்டோ. இதைவிட எங்களுக்கு பெரிய சாத்திரம் வேறு எதுவுமே வேண்டாம். எனவே எங்கள் கவிஞன் தான் அமர கவிஞன் பாரதி என்று இன்றல்ல, ஜீவா முதல் இன்று வரையில் எங்கள் தோழர்கள் அத்தனை பேருமே முழங்குவோம். ஏனெனில் அவர் எங்கள் கவிஞர். அதாவது பாரதியை பற்றி பேசுகிற போது பாரதி தமிழ் தேசியத்தை பேச வேண்டிய இடத்தில் மிக தெளிவாக தமிழ் தேசியத்தை பேசுகிறார். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்னும் போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தந்தையர் நாடு என்று அவர் எதை சொல்கிறார்? தமிழை பற்றி பேசிவிட்டு சொல்கிறார். இந்திய தேசியத்தை பற்றி பேசுகிற போது மிக தெளிவாக இந்திய தேசத்தையும் உறுதியாக எங்கெல்லாம் ஆதரிக்க வேண்டுமோ அங்கு ஆதரிக்கிறார். இந்திய தேசியத்தை விட்டுவிட்டு சர்வதேசியத்தை பற்றி பேசுகிற போது மானுட விடுதலை அல்லது உழைக்கும் வர்க்கத்தினுடைய விடுதலை, ரஷ்ய புரட்சி, இதை பற்றி பேசுகிறார். இது எல்லாவற்றிற்கும் பின்னால் அடிப்படையில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால், பாரதி ஒரு பொலிட்டிக்கலி ஒரு கரெக்டட் போயிட்டு கிடையாது. அவருக்கு அடிப்படையில் இருந்தது என்பது மானுட விடுதலை, மானுட அறம். மானுட அறத்திற்கு எதிராக எது இருந்தாலும் அதை பாரதி எதிர்ப்பார். அது பாத்தீங்களா, வேதமா இருந்தா வேதத்தை எதிர்ப்பார், அல்லது பிராந்திய பிரச்சனைகள் இருந்தால் பிராந்திய விஷயங்களை எதிர்ப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் பெண்கள் விடுதலை பெற வேண்டும், உழைக்கும் மக்கள் விடுதலை பெற வேண்டும், முடுக்கப்பட்டவர்கள் விடுதலை பெற வேண்டும், ஒரு தேசம் விடுதலை பெற வேண்டும், ஒரு மொழி அதனுடைய அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற அத்தனை விஷயத்திலும் விடுதலை விடுதலை நீங்க சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறீங்க. ஆனா அவர் மகாகவி பாரதி சமஸ்கிருதத்தை எதிர்க்கல. அவர் அது ஒரு தெய்வ பாஷை அப்படின்ற ஒரு பார்வை அவருக்கு இருந்திருக்கு. அதாவது இன்றைக்கும் நான் சொல்கிறேன், சமஸ்கிருதம் சம்பந்தமான எல்லா விவாதங்களிலும் நான் முதலில் குறிப்பிடுவது சமஸ்கிருதம் என்கிற ஒரு மொழியை நாங்கள் எதிர்க்கவே இல்லை. சமஸ்கிருதம் வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகிற போது அதற்கு எதிர்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு பாரதி இருந்திருந்தாலும், இன்றைக்கு இருந்த சூழ்நிலை இருந்திருந்தால் அதை எதிர்த்து போராடுவார். ஆக சமஸ்கிருத திணிப்பு என்பது ஒரு மொழியின் ஏறி உட்கார்கிற போதுதான் இந்த எதிர்ப்பு தோன்றுகிறதே ஒழிய சமஸ்கிருதத்தினுடைய மொழி வளத்தை பற்றியோ அதனுடைய இலக்கிய செழுமையை பற்றியோ யாருமே இங்கு எதுவுமே சொல்லவில்லை. மகாகவி பாரதிக்கு கிடைத்திருக்க வேண்டிய தேசிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை முன்வைத்திருந்தோம். கிடைத்திருக்கிறது என்று 20% நேயர்களும், கிடைக்கவில்லை என்று 80% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. ஒரு தலைவரை நினைவு கூறக்கூடிய நாட்களில் நாம் அவரை வானலாக புகழ்கிறோம். அவருடைய கருத்துக்கள் இன்றைக்கும் தேவை என்கிறோம். அவர் சிலைக்கு மாலை போடுகிறோம், மலர் தூவுகிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம். ஆனால் பாரதியை பொறுத்தவரையிலும் 4 கூறுகளை எடுத்துக்கொண்டால், அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று கேட்டார். ஆனால் இன்றைக்கு அந்நிய முதலீடு வெள்ளமாக வந்து கொண்டிருக்கிறது. ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னார். இன்றைக்கு 90 ஆண்டுகள் அவர் காலத்தில் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ஜாதி சங்கங்கள் ஊர்தோறும் தெருதோறும் இருக்கின்றன. ஜாதி எனக்கு அடையாளம்னு சொல்ற சமூகத்தில் இப்போ நம்ம வாழ்றோம். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். இன்றைக்கு மடமையை கொளுத்தாம மாதரை கொளுத்தக்கூடிய ஒரு சமூக சூழல்ல வாழ்றோம். ஒரு தலைவரை கொண்டாடி விட்டு அவருடைய கருத்துக்கு மாறாக சமூகம் பயணிக்கிற ஒன்றை நாம எப்படி ஒரு முரண்பட்ட சமூகம் அப்படின்னு சொல்லலாமா? இதை எப்படி சொல்லலாம்? இதை அதான் நினைச்சு, நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. வரிசையாக நொந்து நொந்து பாடிய போதே இன்னொரு பாடலையும் பாடினார், ஞாபகம் இருக்கிறதா? நடிப்பு சுதேசிகள். தாயை கொல்ல வரும் பஞ்சத்தை தடுத்து நிறுத்த வல்லார், வாயை திறந்து சும்மா வந்தே மாதரம் என்பார். வரிசையாக அவர் அன்றே உண்மையான சுதந்திரத்துக்கு போராடுபவர்களையும் கண்டார், நடிப்பு சுதேசிகளையும் கண்டார். இந்த நாடு ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதற்காக தாயின் மணிக்கொடி பாரீர் என்ற பாடலை நாம் ஒவ்வொரு தடவையும் நினைவுறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதை அணிவகுத்து நிறுத்திய பொருளை பார்த்தால் செந்தமிழ் நாட்டு பொருணர் கொடு தீக்கண் மறவர்கள் வரிசையாக சொல்லி, பஞ்சநதத்து பிறந்தோர் பார்த்தன் முதற் பலர் வாழ்ந்தனன் நாட்டார். அடுத்து சொல்லுகிறார், துஞ்சும் பொழுதும் தாயின் பத தொண்டு நினைத்திடும் வங்கத்தினோரும் சேர்ந்து நின்று அதை காப்பது காணீர், அவர் சிந்தையின் வீரம் நிரந்தரம் வாழ்க. எனவே இந்திய ஒருமைப்பாடு என்பதிலே யாரையும் குறைத்தோ அதிகப்படுத்தியோ பார்ப்பது இல்லை. ஆனால் அது முதல் வரிசையில் அவன் செந்தமிழ் பொருணரைத்தான் நிறுத்தி காட்டினார். பாரதி இந்திய நாடு எவ்வாறு பொருளாதார முறையிலே முன்னேற வேண்டும் என்பதற்கும் உலகத் தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம்,
அரும்பும் வியர்வை உதிர்த்து 1000 தொழில் புவிமேல் செய்திடுவீரே, பிரம்மதேவன் கலை எங்கே நீரே என்று தொழிலாளரை வாழ்த்தினார். மேலைக்கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், வரிசையாக வெள்ளிப்பனிமலையின் மீது உலாவுவோம், ஆணிகள் செய்வோம், காகிதம் செய்வோம் என்று எல்லா தொழில்களையும் நாம் செய்ய வேண்டும் என்றாரே ஒழிய அழைத்து வந்து இலை போட்டு தொடங்க சொல்லுவோம் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. நாம் செய்வதை உலகம் கண்டறிய வேண்டும். கண்டறிவது மட்டும், சந்திர மண்டலத்திற்கு ஒரு இயல் கண்டு தெளிவோம் சொன்ன அடுத்த வரியில் தெரு பெருக்குவதற்கும் சாத்திரம் கற்போம் என்றார். அதான் பாரதி. எனவே பாரதி முந்தைய பழமை இந்தியாவையும் கண்டவர், போற்றியவர், நிகழ்காலத்து கொடுமைகளை சகித்தவர், வருங்கால இந்தியாவுக்காக கனவு கண்டவர். எனவே காலத்தை வென்றவர். காலம் அவரை கொன்றுவிட்டது, கவர்ந்து சென்று விட்டது. ஆனால் அவரது கவிதைகளும் கருத்துக்களும் காலத்தை வென்று நிற்கிறது. நாம் இன்று அதை மேற்கோள் காட்டுகிறோமே இல்லையோ, அதற்காகத்தான் அனைவரும் போராடுகிறோம். ராமூர்த்தி, இந்த முரண்பாட்டை எப்படி புரிந்து கொள்வதுன்னு கேட்டேன். நம்ம 3 பெரிய விழுமியங்களை பேசுறோம், தலைவர்களை நினைவு கூறுறோம், நடைமுறை வாழ்க்கையில வேறொரு திசையில சமூகம் பயணிக்கிறத பார்க்கிறோம். இது வெறும் பெயரளவுல அன்றைக்கு அவரை பாராட்டிட்டு அடுத்து அதற்கு எதிராக போறதுன்னு எடுத்துக்கிறதா? இல்லை, நான் தப்பா அவர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். அவர் நிறைய பேசினார். இன்றைக்கு என்னன்னா ராக்கெட் சயின்ஸும் அணு விஞ்ஞானமும் சுதேசி விஞ்ஞானம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னவங்க இந்த நாட்டில் கம்யூனிஸ்டுகள் தான். ராக்கெட்னால சோறு விடிஞ்சிட போதாங்கிறதெல்லாம் பேசினவங்க. இன்றைக்கு மங்கள்யான்ல இன்றைக்கு வேறொரு பார்வை இருக்கிறது. நீங்க மங்கள்யான் இன்னமும் பாதாள சாக்கடையில இறங்கி மனிதர்கள் அள்ளக்கூடிய நிலைமை இருக்கு. அதை நவீனப்படுத்தல அப்படின்ற பார்வையும் பரவலா இருக்கிறது. நம்ம பாரதிக்கு வந்துருவோம். 60 ஆண்டு காலமாக இந்த நாடு என்னன்னா அவர் பதில் சொல்ல கேட்கணும் நேரம் இல்ல. பாரதியை ஒப்புக்கொண்டிருப்பானாங்கிறதா என்னுடைய கேள்வியே. பாரதி இந்த நாடு வளமாக என்று விரும்பினானே ஒழிய சோசலிசமோ இல்ல வேறு ஒரு தடைக்கல்லான தத்துவத்தின் பெயரால் இந்த நாடு ஒரு ஏழை நாடாக இருப்பது நிச்சயமாக விரும்பி இருக்க மாட்டான். அதே மாதிரி ஒரு தோழர் சொன்னார், அவர் ஏதோ செந்தமிழ் நாடமின் போது இல்லைங்கிறது தமிழ் தேசியங்கிறாரு. பாரதியார் இந்தியாவை ஒரு தேசியனாக பாரத அன்னையாகத்தான் பார்த்தாரே ஒழிய ஒரு தனியாக ஒரு மொழிக்கான ஒரு தேசியமாக திமுக போன்ற ஒரு நிமிஷம் செய்த ஒரு கற்பனை. நம்முடைய பண்புகளில் முக்கியமானது படங்களை வைத்துக்கொண்டு பாடங்களை விட்டு விடுவது. ஒரு பிறந்த நாள் கொண்டாடினோம் என்று சொன்னால் மற்ற நாளெல்லாம் மறந்த நாள், ஒரே ஒரு பிறந்த நாள். காந்தி பிறந்த அன்றைக்கு மதுக்கடைகளுக்கு விடுமுறை, மீதி நாள்லாம் திறந்து வைப்போம். பாருக்குள்ளே நல்ல நாடு என்றான் பாரதி, இது பாருக்குள்ளே நல்ல நாடாகிவிட்டது. கவிதையை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ மிரர் ஆஃப் லைஃப், மிரர் ஆஃப் டைம் என்று சொல்வார்கள். காலத்தின் கண்ணாடி. பாரதியினுடைய பாடல்கள் காலத்தின் தேவையாக அந்த களத்திற்கு மக்களை அழைத்து செல்ல உணர்வூட்டுவதாக இருந்தன. இன்றைக்கு அந்த களம் காத்திருக்கின்றது. மக்களை உணர்வூட்டி அழைத்து செல்ல வேண்டிய கருவியாக கவிதைகள் பிறக்க வேண்டும். கவிதைகள் சமூக நோக்கில் பிறக்க வேண்டும். பழமை பழமை என்று பாவனி பேசலன்றி பழமை இருந்த நிலை கிளியே பாமரர் ஏதறிவார் என்று பாரதி பாடுகிறார். பழமையை பற்றி வெறும் மூட நம்பிக்கையாக அதை பார்க்கிற எல்லோரையும் அன்றைக்கும் சம்மட்டியால் பாரதி அடித்தார். இன்றைக்கும் அந்த கருத்து பொருந்தும். பாரதி சொன்ன பழமை என்பது வேறு, இன்றைக்கு தூக்கி பிடிக்கப்படுகிற பழமை என்பது வேறு. அன்றைக்கே பாரதி அந்த பழமையை எதிர்த்து போராடினார். இன்னொன்று, அதாவது காட்டும் உண்மை நூல்கள் பலதான் காட்டினார்கள் எனும் நாட்டு ராஜ நீதி மனிதர் நன்கு செய்யவில்லை. ஓரம் செய்திடாமே தர்ம துருதி குண்டிடாமே, சோரம் செய்திடாமே பிறரை துயரில் வீழ்த்திடாமே, ஊரை ஆளும் முறைமை உலகில் ஓர்புறத்தும் இல்லை என்று உலகில் இருக்கக்கூடிய அரசுகளை பற்றி ஆளக்கூடியவர்களை பற்றி அன்றைக்கு பாரதி சொன்ன கருத்து இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. பாரதியினுடைய எல்லா கருத்துக்களும் இன்றைக்கும் சமகாலத்தன்மை கொண்டவையாக, இன்றைக்கும் மக்களுக்கு உணர்வூட்டக்கூடியதாக, ஒரு எதிர்ப்புகளாக, அசலான ஒரு எதிர்ப்புகளாக இன்றைக்கும் இருக்கிறது. நன்றி. உங்கள் லாலூருடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கு நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்கள்